ஹலோ க்ரோத் மைண்ட்ஸ் எங்களோட கண்டினியூவான பிஸ்னஸ் சீரீஸில் இன்றைக்கு 9வது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விடயங்கள் உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாகிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து. ஆரம்ப காலங்களில் நாங்கள் ஒரு பிஸ்னஸ் என்று சொல்கிறது வெறுமனே அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் வாங்குறதோட அந்த பிஸ்னஸ் முடிகிற அல்லது அந்த பிஸ்னஸும் அந்த ப்ராடக்ட்டும் என்று இருந்த அந்த விடயம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் மாறிக்கிறத பார்க்குறோம். உதாரணமாக இன்றைக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களே அவங்களோட ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணுறது அல்ல அந்த ப்ராடக்டோட பல விடயங்களை வீடியோ ஃபார்மேட்டில் பகிர்ந்து கொண்டதை பார்க்குறோம். அதால் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் தான் வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு இவர் தான் இந்த பிஸ்னஸுடைய ஓனர், எனவே இது ட்ரஸ்டான ஒரு ப்ராடக்ட் என்று அவருக்கு ஒரு நம்பிக்கையோட சேர்த்து அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடியதாகும். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கிறண்டா அல்லது ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறண்டா கட்டாயம் இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளணும். அதாவது வெறுமனே பிஸ்னஸ் அந்த ப்ராடக்டை மட்டும் சேல் பண்ணுறதுக்காக அல்லாமல் இந்த பிஸ்னஸை நான் தான் கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போகிறேன், இதோட கோஃபவுண்டர் நான் தான் என்றதை நீங்கள் டிஜிட்டலி ப்ரெசன்ஸ் பண்ணுற நேரம் அதால் உங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிறதோட உங்களோட பிஸ்னஸ் பற்றியான அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் அமையும். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.